بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் அவன் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாஹுவை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். கடந்த வார ஜும்மாவிலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அழகிய வரலாறையும், அவர்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களையும், அதை அவர்கள் கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தார் மத்தியிலும் சமூகத்துக்கு மத்தியிலும் சொல்லி ஏராளமான நபர்களை இஸ்லாத்தின்பால் அழைத்து வந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை கடந்த வார ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சார பணி என்பது அது எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய அடித்தளமாக திகழ்கிறது என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடித்தளமாக எது திகழ்கிறது என்று சொன்னால், இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் என்ற கொள்கையை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தான் அறிந்த சத்திய கருத்துக்களை பிற மக்களிடத்திலே எடுத்து வைப்பதில் தான் அமைந்திருக்கிறது. நாம் எந்த ஏனென்று சொன்னால், முந்தைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னதாக வாழ்ந்த பல சமூகங்களுக்கு அவர்களெல்லாம் அந்த பிரச்சார பணி என்பது அந்தந்த நபிமார்களை சார்ந்ததாகத்தான் இருந்தது. ஒரு நபி இருக்கும்போது மற்றவர்களால் அந்த பிரச்சார பணியை அவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு தொடர்பு இருக்கிறது, அவனிடமிருந்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தூதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை கூட இறைவன் சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போதெல்லாம் அழைப்பு பணியினுடைய பிரச்சார பணியினுடைய முழு பொறுப்பையும் சுமந்தவர்களாக யார் இருந்தார்கள் என்று கேட்டால் தூதர்கள் தான் இருந்தார்கள். அந்த தூதருடைய கட்டளைக்கு இணங்க ஒரு சில காரியங்களை அந்த தூதர்களுடைய தோழர்கள் செய்வார்களே தவிர ஒட்டுமொத்த அந்த பிரச்சார பணியினுடைய பொறுப்பும் தூதர்களை தான் சார்ந்ததாக இருந்தது. இது அல்லாஹுடைய தூதர் கூட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தெளிவான வார்த்தைகளை கொண்டு நமக்கு சொல்லுகிறார்கள். கானத்து பனு இஸ்ராயீல, இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்கு தசூசுகுமுல் அன்பியா, அவர்களுக்கு நபிமார்கள் தான் அவர்களுக்கு பொறுப்பேற்று இருந்தார்கள். நபிமார்கள் தான் அந்த சமூகத்தை வழிநடத்தி வந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியும், ஒரு நபி இறந்து விடுவாரே என்று சொன்னால் ஹலஃபஹு நபியூன், அந்த இடத்திற்கு வேறொரு நபியை அல்லாஹ் நியமித்து விடுவான். அப்போ ஒரு நபி இருப்பாங்க, அந்த நபி பிரச்சாரம் செய்வார்கள். அந்த நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த நபியினுடைய மாணவர்களோ தோழர்களோ அந்த பணியை செய்ய மாட்டாங்க. உடனடியாக அல்லாஹ் அங்கு வேறொரு நபியை நியமித்து அந்த நபியின் மூலமாகத்தான் பிரச்சாரம் செய்வானே தவிர மற்றவர்கள் மூலமாக பிரச்சாரம் செய்வதில்லை. இது கடந்த காலத்திற்கு இறைவன் காட்டித்தந்த வழிமுறை. பிரச்சாரத்தின் அடிப்படையில் இதுதான் வழிமுறையை காட்டித்தந்தான். ஆனால் நம்முடைய இந்த உம்மத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை பொறுத்த மாட்டிலும் இந்த நபிகள் நாயகம் செய்த ஒரு பணியை இன்னொரு நபி செய்ய மாட்டாங்க. ஏன்? லா நபிய பாகுதி, எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. லா நபிய பாகுதி வலா ரசூல், எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார், எந்த ரசூலும் வரமாட்டார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹும் அவர்களை கடைசி இறை தூதராக ஆக்கிவிட்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த பிரச்சார பணியினை இனிமேல் இந்த உலகத்தில் வேறொரு நபி செய்ய மாட்டார். நபியை வரமாட்டாங்க, வந்தால் தானே செய்ய முடியும். அப்போ இனிமேல் நபிமார்கள் வரமாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரச்சார பணியினை பிறர்தான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதனை இந்த செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின்,
அல்லாஹ் எத்தனையோ சமுதாயங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் பல சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நம்மளுடைய வாழ்நாட்களை அதிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருந்தான். நமக்கெல்லாம் 50 100க்குள்ள நம்முடைய வாழ்நாள் முடிந்து விடுகிறது. ஆனால் முந்தைய சமூகத்திற்கெல்லாம் 1000 வருடங்கள் 900 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் அதிகமாக நன்மைகளை செய்து நாளை மறுமைக்காக அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள முடிந்தது. அப்போ அந்த சமூகத்தை எல்லாம் பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகமது நபி உம்மத்தாகிய நம்மை நோக்கி தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். உஹ்ரிஜத்துல் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட சமூகம். முந்தைய சமூகம் எல்லாம் மனித குலத்திற்காக எடுத்துச் சொல்லப்பட்ட சொல்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் கிடையாது, சமுதாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் மனித குலத்திற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் என்று சொல்லி முந்தைய நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன ஒரு சிறப்பை, என்ன ஒரு அந்தஸ்தை, எந்த ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பொறுப்பை நம்மிடத்திலும் கொடுத்து நீங்கள் சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. முந்தைய சமுதாயத்துக்கு இந்த சிறப்பு கிடையாது. ஏன் சிறந்து விளங்குகிறோம் என்று இறைவன் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில சொல்கிற பொழுது, தஹ்மரூன பில் மஹ்ரூப், நீங்கள் நன்மையான காரியங்களை ஏவுகிறீர்கள், தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள், தூமினூன பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். நம்ம ஏன் சிறந்து விளங்குறோம்? முந்தைய சமுதாயத்திற்கு கொடுக்காத சிறப்பையா நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு கேட்டா, நீங்கள் உங்களுக்கு பணி அதிகம். நாம் அளவிலே நோன்பு நோற்றோமா, நாம் அளவிலே தொழுதோமா, நாம் அளவிலே கொடுக்கல் வாங்கலிலே வியாபாரத்திலே நீதியாக நேர்மையாக நடந்தோமா, நாம் அளவிலே பிற மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பணியினை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்தோமா என்று சொல்லி நம்மால் கடந்துவிட முடியாது. நாம் செய்வதை போல மற்றவர்களும் செய்ய வேண்டும். நாம் ஏற்றிருக்க கொள்கையை மற்றவர்களும் ஏற்க வேண்டும். நாம் எந்த தீமையிலிருந்து விலகி இருக்கிறோமோ அதிலிருந்து மற்றவர்களையும் விலக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாம் எந்த நன்மையான காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நன்மையான காரியங்களை மற்ற மக்களுக்கும் அதை சொல்லி அவர்களும் நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களுக்கு மட்டும் கொடுத்த சிறப்பு இது, அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்து வந்த ஒரு பணி. அந்த பணியை நம்முடைய சமூகத்தினுடைய தோள்களிலே இறக்கி, உங்களுக்கு பணி அதிகம், உங்களுக்கு வேலை அதிகம், அந்த காரணத்தினால் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயமாக உங்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அப்போ நாளை மறுமையிலே முகமதை உம்மத்தியாக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுல, அந்த சிறப்பை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தாக வேண்டும். என்ன பண்பு? நன்மையை ஏவி நல்லதை சொல்லி தீமையிலிருந்து மக்களை விலக்கக்கூடிய அந்த ஒரு பணியினை யாரெல்லாம் இந்த வசனத்தை படிக்கிறார்களோ, பொருளுணர்ந்து அறிகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேர் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு சுமை என்பதனை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த பிரச்சார பணி என்பது எந்த அளவிற்கு ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு டவுட் வரும், பிரச்சார பணி என்பது அனைவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு பணி என்று சொன்னால், அனைவருமே செய்தாக வேண்டும் என்று சொன்னால், செய்தால்தான் இந்த சமுதாயத்தில் இருந்து சிறந்த சமுதாயமாக நாம் மாற முடியும் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கட்டளை விதித்திருக்கிறான்னு சொன்னால், அதை செய்வதற்கு நம்மால் எப்படி முடியும்? அழைப்பு பணி என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் மார்க்கத்திலே அனைத்து விஷயங்களையுமே கரைத்து குடித்திருக்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தமாக A to Z தெரிந்திருக்க வேண்டும். அனைத்து கலைகளிலுமே கரை கண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பிரச்சார பணி, அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மார்க்கத்தின் அழைப்பாளர்களாக திகழ வேண்டும், மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தவறாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி சொல்லப்படவே இல்லை. ஏன்? முதலிலே உலகத்திலே அனைத்தும் அறிந்த மனிதன் எந்த மனிதனும் கிடையாது. எந்த ஒரு ஆலிம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது மார்க்கத்தின் சம்பந்தமாக. தினசரி 4 புதிய செய்திகளே மார்க்கத்தை குறித்து அவரும் அறிந்து கொண்டேதான் இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் அனைத்தும் அறிந்த மனிதன் என்று சொல்லி உலகத்திலே ஒரு மனிதரை கூட நம்ம காட்ட முடியும். ஏன்னா அறிவுக்கு ஒரு முடிவரை கன்க்ளூஷன் எழுதப்படவே கிடையாது, எந்த மனிதருக்கும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முன்மாதிரி அல்லாஹுடைய தூதர் தான். அல்லாஹுடைய தூதர் எப்படி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து பிரச்சாரம் செய்தார்களா? ஒரே இரவில் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டானா? கொஞ்சம் கொஞ்சமாக வகை செய்தி வரும். என்ன செய்திகள் அவர்களுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ அத்தனையும் வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்சாங்களே, ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு வந்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு செய்யல. என்ன அவர்களுக்கு தெரியப்படுத்துகிற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது அவர்களுக்கு வகியாக அறிவிக்கப்படுகிறதோ வர தான் சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொன்னாங்க. 23 ஆண்டுகள பிரச்சாரம் அப்படித்தான் அமைய பெற்றிருந்தது. எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு வந்துதான் மார்க்கத்தை நான் பிரச்சாரம் செய்வேன் என்ற ஒரு நிலை இருந்தால் உலகத்திலே ஒருவரால் கூட மார்க்க பிரச்சாரம் செய்யவே முடியாது.
இதை இன்னும் தெளிவாக அல்லாஹுடைய கடைசி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில கடைசி ஹஜ்ஜில இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை அப்படியே ரத்தின சுருக்கமாக சாரம்சமாக பிழிந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு உரையாக பேருரையாக நிகழ்த்திவிட்டு அந்த மக்களை நோக்கி கேட்கிறார்கள், அலாஹல் பல்லகுத்து, மார்க்கத்தை உங்களிடத்தில் நான் சரியான முறையில் அனைத்து செய்தியும் சொல்லிவிட்டேனா என்று சொல்லி ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறாங்க? அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ அந்த பிரச்சார பணியினை அவர்கள் நிறைவு செய்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை குறித்து எதையும் கூட்டவில்லை, எதையும் குறைத்ததில்லை, எதையும் மறைத்ததில்லை. அவர்களை கண்டிக்கக்கூடிய வசனங்கள் வந்தால் கூட அல்லாஹுடைய தூதர் தனக்கு இழுக்கு ஏற்படுத்தி விடுமே என்று சொல்லி மறைக்க மாட்டார்கள், மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிடுவார்கள், அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த பிரச்சார பணியினுடைய காலத்தை அல்லாஹ் முடிக்கிறேன். ஏன்னா இறுதி பேரில் யௌமுல் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ அப்படிப்பட்ட இறுதி பேரவர்களை மக்களை நோக்கி கேட்கிறார்கள், அலாஹல் பல்லகுத்து, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் கேட்கிற போது ஒட்டுமொத்த சகாபாக்களும் சொல்லிட்டீங்க யார சொல்லலாம் என்று சொன்னவனே அல்லாஹுமா அஷ்ஹது, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சியாக இருந்துகோள் என்று சொல்லி தன்னுடைய படைத்த ரப்பை சாட்சியாக்கி விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடட்டும். என்ன புரியுது? நான் எதற்காக அனுப்பப்பட்டனோ அந்த பணியினை நான் நிறைவு செய்து விட்டேன். என்னுடைய மரணம் மிக அருகிலே இருக்கிறது. அதனால் இந்த பணியினை இனிமேல் எந்த பணியினை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பணியை நிறைவு செய்துவிட்டு அதை நம்முடைய தோள்களில் இறக்கி வைத்து விட்டு தான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். கேட்கிறாங்க, மக்களுக்கு போய் சொல்லிருங்க. சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இன்னும் சொல்லுகிறார்கள், ருப்பமு பல்லவின் அவ்வாவின் சாமியின், இங்கே நீங்கள் யாருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ சொல்கிறீர்களோ, என்னிடமிருந்து பெற்ற செய்தியை அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்களே, அவர்கள் உங்களை விட சிறப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக எத்தனையோ பேர் இருப்பார்கள். நம்ம யார்கிட்ட நமக்கு அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பெருசா புரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்கத்தை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அறிவுல மிகப்பெரிய நாலேஜ் இருந்தால் தான் மார்க்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் அது கடமை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாருங்க, என்னிடத்துல நீங்க என்ன கேட்டீங்களோ, என்ன உங்களுக்கு புரிஞ்சதோ அதை கொண்டு போய் நீங்க மக்களுக்கு மற்றவங்க சொல்லுங்க. ஆனா மற்றவர்கள் எத்தி வைப்பவரை விட இவங்களால் எத்தி வைக்கப்படுபவர்கள் சிறப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடும், இருப்பார்கள். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அதை போய் சொல்லுங்க. எந்த அளவிற்கு நீங்கள் விளங்கி இந்த ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் போய் சொல்லுங்க. உங்களிடத்திலிருந்து கேட்கிறவங்க உங்களோட பல மடங்கு சிறப்பாக விளங்குவார்கள். ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொன்னா புரியாது, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து சொன்னால் புரியும். ஏன்னா அப்போ 10 ஆண்டுகள் கழித்து தான் இந்த உலகத்தில் அதற்கான காரணிகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும். இப்போ சொன்னால் அது சரியா புரியாது. அந்த காரணங்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அது படிக்கிற பொழுது அதிலிருந்து இன்னொரு சட்டத்தை எடுக்க முடியும், அந்த வசனம் புரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன இந்த காலகட்டத்தில் என்ன உங்களுடைய அறிவுக்கு அது என்ன புரிந்ததோ அதை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, சொல்லிருங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ நமக்கு பெரிய அறிவு ஞானம் இல்லை என்று நான் மார்க்க பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது, ஒதுங்கிவிட முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் ஒரு செய்தியில் சொல்றாங்க, இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா, பல்லிவு அன்னி வலவாயா, உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் என்னிடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரே ஒரு வசனம் கிடைத்தாலும் அதை உங்களுக்குள்ள வச்சுக்கிறாதீங்க, மக்களுக்கு போய் சொல்லிருங்க. இது எதை காட்டுகிறது? தெரிஞ்சத ஒரு விஷயம் தான், அவ்வளவு ஆயத்தன், ஒரே ஒரு ஆயத்து, ஒரு வசனம், ஒரு செய்தி தான் தெரியும். இஸ்லாத்தை குறித்த ஒரே ஒரு செய்தி தான் நமக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிந்தாலும் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு போய் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு செய்தி கூட அறியாமல் எல்லாரும் முழு முட்டாப்பயலவா உட்கார்ந்துருப்போம்? கிடையாது. மார்க்கத்தை குறித்து பல விஷயங்களை அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம், ஏகத்துவத்தை புரிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். 1 2 10 100 1000 அவர்களுக்கு அந்த மார்க்க அறிவை குறித்து அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தொலைவரத்துக்கு அறிவு வேணுமே, எப்படி எதுக்கு தொலை வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? மார்க்க இஸ்லாத்துல தொழ வேண்டும் என்ற அறிவு இருக்கிற காரணத்தினால அது இஸ்லாம் தானே. தொழாதவர்களுக்கு தொழுவுங்கள் என்று சொல்லுங்கள், அது அழைப்பு பணி. தொழுகையில் ஒருவர் சரியான முறையில் அவருடைய தொழுகை அமையவில்லை என்று சொன்னால் தொழுகையில் நீங்கள் தக்பீரை நெஞ்சிலை கட்டுங்கள், அத்தையாத்திலே விரலை சேர்ப்பதற்கு ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கல்ல, அறிந்து வைத்திருக்கிறோம்ல, அறிந்த செய்தியை சொல்லுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு சொல்ல முடியவில்லை, எதை அறிந்திருக்கிறீர்களோ பார்க்கிறோம். தவறாக செய்கிறார் என்பதை அருகாமையிலே பார்க்கிறோம், தொழுகையிலே பார்க்கிறோம், வியாபாரத்திலே பொய் பேசி வியாபாரத்தை செய்வதை பார்க்கிறோம். பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சொல்லுங்க, ஏன் பொய் சொல்லி வியாபாரம் பார்க்கணும்? கிடைக்கிற ரேட் இவ்வளவுதான் பொய் சொல்லுவான், கூட கிடைக்கும், ப்ராஃபிட்டே 2 சத்தாங்குவான்.
20 சத்தம் 20 பாட்டு வச்சிருப்பான். ஏன் பொய் சொல்லி கிடைக்காது இவ்வளவுதான் போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் பார்க்கிறவங்கள பக்கத்துல சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, இப்படி சொல்லாதீங்க, பொய் சொல்லி வியாபாரம், இதெல்லாம் இஸ்லாம், இதெல்லாம் தாவா பண்ணி. தாவான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மைக்க பிடிச்சி பிரச்சாரம் செய்தது தான் தாவா, அழைப்பு பண்ணி பிரச்சாரம் பண்ணி நினைக்கிறோமா? அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லுங்க, உங்க கூட்டத்தாருக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவருமே கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, உங்களுடைய கண்காணிப்புக்கு கீழ் உள்ளவர்கள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். குல்லுக்கும், உங்களில் ஒவ்வொருவருமே ராயின், கண்காணிக்கக்கூடியவர்கள். ஒவ்வொருவரும் என்ன, நமக்கு சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு நம்ம இந்த பிரச்சார பணியை செய்ய வேண்டும். யாருக்காச்சும் வட்டம் இல்லாமல் இருக்குமா? நமக்கு கீழே நம்முடைய மனைவி வருவார்கள், நம்முடைய பிள்ளைகள் வருவார்கள், நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழே நாம் வருவோம். அப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கீழே ஒரு வட்டம் இருக்கும். அதற்குள்ள நீங்க பிரச்சாரம் செய்யுங்க, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க, அவர்கள் தீமையை தெரிந்தால் அதை தடுத்து நிறுத்துங்க. அதே நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அல்லாஹ் நாளை அதுக்கு உங்களை விசாரணைக்கு உட்படுத்துவான். குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஹியத்திஹி, அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான். அப்போ ஒரு சாதாரண மனிதர் இருந்தால் அவருடைய வட்டம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே ஒரு தலைவராக இருக்கிறால், ஜமாத் நிர்வாகியாக இருந்தால் அவருடைய வட்டம் பெருசாக இருக்கும். அரசியல் தலைவராக இருந்தால் அவருடைய வட்டம் இன்னும் பெருசாக இருக்கும். தன் நாட்டு மக்களுக்கு அவர் அது சரியான செய்தியை சொல்ல வேண்டும். ஜமாத் தலைவராக இருந்தால் ஜமாத்துக்கு சரியான செய்தியை அவர் சொல்ல வேண்டும். அவருக்கு வட்டம் பெருசு. நீ சரியான முறையில் வழி நடத்தியா நல்லா கேட்பான். குடும்பமா இருந்தா குடும்பத்தில் சரியான முறையில் வழி நடத்தியா? ஒண்ணுமே இல்ல, 2 பேர் தான் இருக்கீங்க, அண்ணன் தம்பியா இருக்கு, அண்ணன் தம்பி மட்டும் தான் இருக்கிற குடும்பத்தில், அண்ணனுக்கு சொன்னியா தம்பிக்கு சொன்னியான்னு கேட்பான். அப்ப இப்படியாக உங்களில் ஒவ்வொருவருமே கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் கண்காணிப்புக்கு கீழ் உள்ளவர்கள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் சொன்னால், இந்த அழைப்பு பணி என்பது, பிரச்சார பணி என்பது, இது அனைவரும் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு பணி என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றார் அதிகமாக, மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் ஒரு தீமையான காரியம் நடப்பதை கண்டால், உங்கள ஆலிம்சா கண்டான்னு சொல்லல, பெரிய பெரிய அறிஞர்கள் கண்டால் என்று சொல்லவில்லை, உங்களிலே பெரிய பெரிய தலைவர்கள் கண்டார் என்று சொல்லவில்லை. மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் தீமை நடப்பதை யார் கண்டாலும், எவர் கண்டாலும் அந்த தீமையே பள்ளி ஹையுருகு பியதிஹி, உங்களுக்கு சக்தி இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களால் அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு தப்பு நடக்கிறத பார்க்கிறோம், நமக்கு சக்தி இருக்கும், நமக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்திலே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிறுத்த முடியும்னா அந்த தீமையிலிருந்து அவரை தடுத்து நிறுத்துங்க. அந்த அதிகாரம் பல நேரங்களில் கிடைக்காது. சொந்த பந்தம் புள்ளன்னா நம்ம நிறுத்திடுவோம், கையை கொண்டு வந்து தடுத்துடலாம். பெரிய ஊரில் தெருவில் ஒருவர்கள் போய் கையை பிடிச்சி எடுத்தா நம்மளை போட்டு சாத்திடுமா? முடியாது. ஒரு அரசாங்கத்திற்கு முடியும். ஒரு அரசாங்கம் அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு சொன்னோம்னா இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு அவங்களால முடியும். தனி மனிதர்களுக்கு செய்ய முடியாது. தனி உரிமையை, மனித உரிமையை பாதிக்கிறோம் என்று சொல்லி அதை செய்ய விட மாட்டாங்க. அப்படி இல்லம் எஸ்தரி, அது முடியாத நிலையில் இருந்தால் லிசானிஹி, நாவால் தடுத்து நிறுத்துங்கள். அது குறித்து பிரச்சாரம் செய்யுங்கள். அது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு புரியப்படுத்துங்கள். அது தவறிலிருந்து அவர்கள் வெளிவதற்கான அவர்களிடத்தில் சென்று உரையாடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாரு கண்டாலும். அப்ப எல்லாருக்கும் பொறுப்புன்னு வழங்குதா இல்லையா? நம்ம ஒதுங்கிட முடியாது. நான் எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை, நான் மார்க்க அறிஞர் கிடையாது, நான் தலைவர் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், சாதாரண ஒரு மகன், சாதாரண ஒரு மனிதன், எனக்கு இந்த கடமை இல்லைன்னு ஒதுங்க முடியாது. உங்களில் யாரு கண்டாலும், தீமை நடப்பதை யாவர் கண்டாலும் அதை உங்களுடைய கரங்களால் தடுத்து நிறுத்த முயற்சி செய்யுங்கள். முடியாது என்றால் லிசானிஹி, உங்கள் நாவால் தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சார பணியினுடைய அவசியம் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிய முடிகிறது. அப்போ இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி நம்மால் தப்பித்து விட முடியாது. அதே போன்று அல்லாஹ் பொதுவாகவே நபிமார்களாக ஆண்களைத்தான் இதுவரைக்கும் அனுப்பியிருக்கிறான். எந்த ஒரு காலத்திலும் ஒரு பெண்ணை நபியா அல்லாஹ் இல்லா ரிஜால நூஹி இலைஹிம், நாம் ஒரு காலத்திலும் ஆண்களைத்தான் நாம் நபிமார்களாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லுகிறான். பெண்கள் அனுப்பாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. ஆனால் அவங்களால எல்லா பணியும் அவ்வளோ ஈஸியாக செய்து விட முடியாது. நபிமார்கள் என்ற ஒரு பணி என்பது மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிகழக்கூடிய ஒரு பணி. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்றான், பெண்களுக்கும் தான் இந்த பணி அவசியம், பெண்களுக்கும் இருக்கிறது. வல் மூமினீன வல் மூமினாத்து, மூமினான ஆண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், பாகுலுவும் அவுலியாஹு பாலீன், ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, யஹ்முரூன பில் மஹ்ரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மைகளை ஏவுகிறார்கள், தீமையில் இருந்தும் தடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ பெண்களுக்கும் இந்த பணி இருக்குதுங்கிறான். நீங்க ஒரு பெண்கள் என்று சொல்லி கூட நம்ம இந்த பணியிலிருந்து நம்ம ஒதுங்கிவிட முடியாது. பெண்களுக்கும் இயன்ற அளவு, ஏன்னா எல்லாத்துலேயும் அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்புல சலுகை, தொழுகையில சலுகை இருக்கிறது போல, உங்களால் பெண்களால் எந்த அளவிற்கு ஒரு பெண் ஒரு தவறு நடப்பதை கண்டால்
அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு நன்மையான காரியங்களில் இருந்து புறக்கணித்து அவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மையை குறித்து அவருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஒரு பெண் இருக்க வேண்டும். தன் குடும்பத்தில் மத்தியிலாவது அந்த பிரச்சார பணியினை அவள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற வகையிலே பெண்களுக்கும் தான் இந்த அழைப்பு பணி இருக்கிறது, அதனுடைய அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது என்பதனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்வதை பார்க்கிறோம். அப்போ நம்ம எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு எனக்கு சரியான அறிவு இல்லை, எனக்கு விஷயம் தெரியாது, எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு புரிகிற ஆற்றல் இல்லை, எனக்கு இப்படி எந்த ஒரு காரணத்தை நான் பெண் இப்படி எதையுமே சொல்லி இந்த அழைப்பு பணியிலிருந்து யாரும் இந்த பிரச்சார பணியை செய்வதில் இருந்து பின்வாங்கிவிட முடியாத அளவிற்கு இஸ்லாம் இதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்வதென்றால் இந்த அழைப்பு பணி செய்வதின் வாயிலாக அதில் நமக்கு ஒரு சுய நலமும் இருக்கிறது, சுய லாபமும் இருக்குது. என்ன சுயலாபம்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு நன்மையான காரியத்தையோ அல்லது ஒரு தீமையோ கடுமையாக எதிர்க்கிறோம், ஒரு தீமையை கடுமையாக எதிர்க்கிறோம், இல்லை ஒரு நன்மையை அதிகமாக மக்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். அப்படி சொன்னோம்னு சொன்னால் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்னென்னு சொன்னால் நம்முடைய ஈமானை அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக அது அமைந்துவிடும். உலகத்தில் எதையுமே உறுதியாக இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு வீடு கட்டுறா இருந்தால் கூட அதில் காங்கிரீட் இருக்கணும், அதில் இவ்வளோ கம்பி இருக்கணும், இவ்வளோ ஆழத்தில் காலம் இருக்கணும், எவ்வளோ விஷயங்களை பார்க்கணும், ஸ்ட்ராங்காக கட்டணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. எல்லாத்துலையும் ஒரு உறுதியை நாம் எதிர்பார்க்கிறோம்ல உலக விஷயத்தில். அதே போன்று மறுமை விஷயத்தில் நம்முடைய ஈமான் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பிரச்சார பணியை கையில் எடுத்தோம் என்று சொன்னால், உதாரணத்திற்கு வரதட்சணை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ வரதட்சணை குறித்து பேசப்படுகிறது. அப்போ கீழே உட்கார்ந்துருக்கலாம் என்ன நினைப்போம், வரதட்சணை ஒரு பெரிய தீமை போல, அது நம்ம வாங்கக்கூடாது என்று நம்ம நினைப்போம். உங்கள் குடும்பத்தில் ஒரு நெருக்கடி வரப்போகும்போது வாங்கிடுவோம். உம்மா மிரட்டுவாங்க, வாங்கினா தான் கல்யாணம், பாப்பா 30 வயசு, இதுக்கு மேலே எனக்கு பொண்ணு தர மாட்டான், பரவாயில்ல வாங்கு, கல்யாணத்தை முடிச்சிருவோம். 90s கிட்ஸ்லாம் பல பேர் ஒத்துக்குறோம், விழுந்துருவாங்க, வேறு வழி இல்லை, உம்மா மிரட்டுறாங்க, பாப்பா மிரட்டுறாங்க, வரதட்சணை. ஆனால் கேட்கும்போது பயான் கேட்கும்போது என்ன உறுதி எடுத்துருப்பான் மனசுக்குள்ளே, வாங்கிடக்கூடாது, பெரிய தப்பு, செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அவர் கேட்டுக்கொண்டு அதை உள்ளத்திலே வைத்திருந்தாரே தவிர வெளியே சொல்லலை. அதே நபர் கேட்கிறார், வரதட்சணை தவறுங்கிறது விளங்குறார், விளங்கின செய்தியை கொண்டு போய் ஊர் மக்களெல்லாம் சொல்கிறார். பார்க்குற நண்பர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், வேலை பார்க்குற இடம் எல்லாத்துலேயும் வரதட்சணை தப்பு, வாங்கக்கூடாது, மிகப்பெரிய தப்புன்னு சொல்கிறார். இப்படி சொன்ன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அவர் சர்வலைன்ஸுக்கு வந்துடுறார், அனைத்து பேருடைய கண்காணிப்பு கீழே அவர் வந்துடுறார். அப்புறம் ஒரு குடும்பத்தில் ஒரு நெருக்கடி வந்தால் வாங்க மாட்டார், ஏன் காரி துப்பிடுவான். ஊர் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம், தம்பிகிட்ட சொல்லி, அண்ணன்ட்ட சொல்லி, உம்மாட்ட சொல்லி, பாப்பாட்ட சொல்லி, மாமாட்ட சொல்லி, மாமிகிட்ட சொல்லி, நண்பர்கள்ட்ட சொல்லி, ஊர் ஃபுல்லாக வரதட்சணை வாங்குறது தப்புன்னு சொல்லிட்டு நாமவே நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கணும்னு சொன்னால், அப்போ இந்த பயமாவது அல்லாஹ்வின் மீது பயம் இல்லை என்று சொன்னாலும் மக்களுக்காக இந்த பயம் கூட என்ன நன்மையை பெற்றுத்தரவில்லை என்று சொன்னாலும் தீமையில இருந்து உங்களை பாதுகாக்குதா இல்லையா? இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க மக்களுக்கு மத்தியில், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வரதட்சணை வாங்க மறுக்காம இவன் என்ன ஏதாச்சும் கேள்வி பண்ணிடுவானா, இவன் பிரச்சாரம் செஞ்சு வச்சிருக்கிறானா, இவன் சொல்லி வச்சிருக்கான, இவன் இது பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதா இல்லையா? நமக்கு ஒரு கேடயமாக அமையும், நன்மையை பெற்றுத்தராது, விடுங்க, பாவத்திலாவது உழுவாம தடுக்குமா? அப்போ இந்த பிரச்சார பணியினுடைய அவசியம் நமக்கு புரியுதா இல்லையா? இது நன்மைக்கு சொன்னாலும் சரி, தீமைக்கு சொன்னாலும் சரி, தொழுவுங்க எல்லாருக்கும் தொழுவையை குறித்து எச்சரிக்கை செய்கிறோம். நாமளே தொழுவலன்னு சொன்னா கேட்பான்ல, ஆஹா அவன் கேட்பறதுக்காண்டியாச்சும் போய் என்ன செய்வான், அந்த தொழுகைங்கிற விடாமல் ஒரு பாவம், ஏதோ நன்மையான காரியங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தீமையான காரியங்களை பிரச்சாரம் செய்வதாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் நீங்கள் சொல்ல உங்களை ஈமானை என்ன செய்யும், வலுப்படுத்தக்கூடியதாக, அந்த தீமையின் பக்கம் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக அது என்ன செய்து விடும், அமையக்கூடியதாக இருக்கும்போது இந்த பிரச்சார பணியினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இந்த பிரச்சாரத்தை செய்வதை நாம் விட்டு ஒதுங்கி விட்டோம் என்று சொன்னால் அது நாளை நம்மளையே என்ன செய்துவிடும், பழி கொண்டு விடும், நம்மளை சேர்த்து இழுத்து போட்டு நாசம் ஆக்கிவிடும். இன்றைக்கு அப்படிதானே பார்க்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு பல பேர் அனாச்சாரங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன? எந்த மார்க்கம் இதையெல்லாம் எதிர்த்து வந்ததோ அந்த மார்க்கத்தின் பெயரால் அதில் நம்பிக்கை இழந்தார்கள், 10% நம்பிக்கை இழந்தார்கள், 20 இழந்தார்கள், 30 இழந்தார்கள், 100 இழந்தார்கள். அப்போ எந்த சிற்கை எதிர்த்து இந்த மார்க்கம் வந்ததோ அந்த சிற்கை இந்த மார்க்கத்தின் பெயராலே உண்டாக்கினார்கள், தர்காக்களை கட்டினார்கள், அதில் போய் வணங்கினார்கள். இதெல்லாம் யார் செய்தது? இஸ்லாமியர்கள் தானே செய்தார்கள், முஸ்லிம்கள் தானே இருக்கிறார்கள். இதை எதிர்த்து வந்த மார்க்கத்தின் பெயரால் தானே செய்கிறார்கள். காரணம் என்ன? சொல்வதை விட்டது, பிரச்சாரம் செய்வதே அவர்களுக்குள்ளே கேட்ட செய்தியை உள்ளுக்குள்ளே வைத்திருந்தார்களே தவிர வெளியே சொல்லாததின் விளைவு இப்படி எத்தனையோ தௌஹீத் பிரச்சாரர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பின்வாங்கி திருப்பி தர்கா என்ற அந்த இணை வைக்கக்கூடிய கொள்கையை நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த ஆலிம்களே கடந்த காலத்து ரொம்ப நல்லா இல்லை, சமகால ஆலிம்களே அப்படி ஆயிருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை எடுத்துக்காட்டுகள் இருக்கிறதா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? எப்படி முடியும்? ஏகத்துவத்தை அவ்வளோ பிரச்சாரம் செஞ்சார், தர்காக்களுக்கு எதிராக தரிக்காவாதிகளிடம்லாம்
அந்த அளவுக்கு விவாதம் புரிந்த நபர்கள் கூட இன்றைக்கு அதை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்களுடைய உள்ளம் புரட்டப்பட்டு அங்கே போய் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சாரம் பணியை விட்டதனுடைய விளைவு எங்கே போய் நிறுத்த. அப்போ இந்த பிரச்சாரம், இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி உதாரணத்தோடு விளக்குகிறார்கள். ஒரு கப்பல், அந்த காலத்தில் ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலில் வந்து 2 அடுக்கு கப்பல், மேலேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள், கீழேயும் ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் பிரயாணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு தேவையான தண்ணி வந்து அப்பர் டெக்கில் தான் இருக்குது, கீழ்த்தளத்தில் தண்ணி கிடையாது. அப்போ கீழே உள்ளவர்கள்லாம் தண்ணி தேவை என்று சொன்னால் மேல் தளத்துக்கு வந்து தான் அந்த தண்ணி எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், கீழே உள்ளவன் என்ன ஒரு டிசைட் பண்ணி ஒரு பிளான் பண்ணுறான்னு கேட்டால், மேலேயே நம்ம தான் கடலுக்கு கடலில் பிரயாணம் பண்ணுறோம், கப்பல் கீழே இருக்கிறோம், எதுக்கு மேலே போய் தண்ணியை போடணும், கீழே ஓட்டையை போட்டால் கீழே தண்ணி வந்துட போகுது, இதை எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு போயிடலாமே, பைத்தியக்காரத்தனமாக இருக்குதா மேலே போய் தண்ணி எடுக்குதுன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை மேற்கொள்கிறார்கள். இதில் மேல் தளத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தெரியுது, ஆகா தண்ணிக்காக வேண்டி கப்பலில் கீழே என்ன செய்ய போகிறாங்க, ஓட்டையை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவர்களுக்கும் தெரியுது. இது யார் அழிவான், ஓட்டையை போட்டான் 2 பேரும் தான் சாமான். கப்பல் மூழ்கி அப்போ அந்த தீமையை தடுத்தோம் என்று சொன்னால் 2 பேருமே காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அப்போ தீமையை வந்து நீங்கள் தடுக்கலன்னு சொன்னால் அது உங்களையும் இழுத்து சென்று விடும். உங்கள் நம்ம தெருவில் ஒரு சாராய கடையை வைக்கிறான்னு வைங்க, ஒரு டாஸ்மார்க் வைக்கிறான், டாஸ்மார்க் கடுமையான நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி விட்டீர்கள், எல்லாத்தையும் சொல்கிறீங்க வைக்கக்கூடாது நகட்டு அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா, ஏன் இவ்வளோ எதிர்க்கிறாங்க வாப்பா, அப்போ இதில் ஏதோ தவறு இருக்குது போல இது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்திற்கு தெரியும். அப்போ பெரிய தீமைன்னு காட்டிட்டோம், அதை காமிக்கல, அவன் வச்சுட்டு போகிற நானா குடிக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டோன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ளவர்களை பார்ப்பாங்க, சிறுவர்கள் பார்ப்பாங்க, சாராயம் அலை மோதுதை கூட்டுறாங்க, கியூவில் நிற்கிறாங்களே, காலைல 10 மணிக்கு ஸ்கூலுக்கு கூட இவ்வளோ போக மாட்டாங்களே, அடுத்து முடிச்சு வேலைக்கு கூட போகாத கூட வந்து கியூவில் நின்று வாங்குறான், அப்போ ஏதோ நல்லது இருக்க போய் தானே அதை குடிக்க போகிறான், ஏதோ டேஸ்ட் இருக்குதுல்ல, ஏதோ ஒரு சுகத்தை அதுக்கு கொடுக்குதில்ல அப்படின்னு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி அதில் விழுந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே குடியாரர்கள் வந்துவிடக்கூடும். அன்னைக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி அது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மத்தியிலும் உங்களுடைய அண்டை வீட்டார்கள் மத்தியிலும் அதை நீங்கள் பதிவு செய்து விட்டால் அந்த ஒரு தீமை வருமா, அது தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கும்ல. அப்போ இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியினை நாம் கைவிட்டோம் என்று சொன்னால் அது நம்மையும் சேர்த்து அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உதாரணத்தின் மூலம் விளக்குவதை பார்க்கணும். அது மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு அழகிய ஒரு வரலாறை சொல்லி காமிக்கிறான். சனிக்கிழமை வந்து ஒரு சமூகத்திற்கு மீன் பிடிக்க தடை செய்திருந்தான். நமக்கெல்லாம் ஒரு தடை இருக்குதுல்ல, வியாபாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைவுறுவதற்கு பள்ளிக்கு வரீங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், நமக்கு 1 மணி நேரம் தான். முந்தைய சமுதாயத்திற்கு என்ன அல்லாஹ் செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோல் டே சனிக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது என்று ஒரு தடையை விதித்திருந்தான். அது வழிபாட்டு நாளாக அறிவித்திருந்தான். அப்போ பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் மற்ற நாட்கள் வராத மீன்கள் எல்லாம் சனிக்கிழமை அவர்களுக்கு ஆசையை தூண்டுகிறது. நேற்று வராத மீன், இன்னைக்கு வராத மீன், நாளைக்கு வரப்போகாத மீன் எல்லாம் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அலமோதுத, இன்னைக்கு போய் எல்லாம் தடை செஞ்சுட்டானே என்று சொல்லி, அப்போ அந்த ஊரில் ஒரு 300 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 100 பேர் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி மீன் பிடிக்க கடலுக்குள்ளே இறங்கிடுறாங்க. இது ஒரு குரூப் இறங்கிடுச்சு. மிச்சம் 200 பேர் இருக்கிறாங்க. அந்த 200 பேரில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு 100 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி போய் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறானே என்று சொல்லி தவறு செய்வர்களிடத்தில் அந்த தீமையை தடுக்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க. ஒரு டீமு மீன் பிடிக்க போயிடுச்சு, இன்னொரு டீமு பிரச்சாரம் செய்து அந்த தீமையிலிருந்து தடுப்பதற்கு முயற்சி செஞ்சுருக்குது. 3வது ஒரு டீமு, இதான் நடுநிலைவாதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 3வது ஒரு டீமு என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, யார் தவறு செய்கிறானோ அவர்களிடத்திலே கொண்டு போய் அந்த தவறை தடுப்பதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை. ஆனால் யார் அந்த தவறை தடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறான். நம்மளோட பல என்ன சந்திச்சிருப்போம், நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு தீமையை தடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா, அவன் செஞ்சுட்டு போகிறான்ப்பா உனக்கு என்ன, அவன்கிட்ட போய் அது சரின்னு தவறுன்னு சொல்கிறதுக்கு அவர்களுக்கு முடியாது. ஆனால் நம்மள்கிட்ட பிரச்சாரம் செய்வதற்கு முடியும். ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிற இடத்துல கொண்டு போய் அந்த பிரச்சாரத்தை செய்ய முடியும். ஏன்ப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. லிமத்தையிலுன கவுமன், ஏன் ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் முஹ்லிக்குஹும், அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி அவர்களை போய் தடுக்கிறாங்க. அப்போ 3 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு டீமு தப்பு செய்து, இன்னொரு டீம் தப்பை தடுக்குது, இன்னொரு டீம் தடுக்கிறவங்களை போய் தடுக்குது. அப்பா என்ன செய்யணும், அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனி சூகி, யார் அந்த தீமையை தடுத்தார்களோ அவர்களை மாத்திரம் நாம் காப்பாற்றினோம், மற்ற இருவர்களையும் குரங்குகளாக மாற்றி நாம் அழித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அப்ப இதுல அல்லாஹ் தப்பை தடுக்கலன்னா எந்த லிஸ்ட்ல நம்மளை கொண்டு வைப்பான்? நீங்க தீமையை தடுக்கல, உங்க கண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய தீமையை உங்களால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தடுக்கணும். நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சிருவான்னு கேட்டா, யார் தீமை செய்தார்களோ
அந்த தீமை செய்தவர்களோடு கொண்டு போய் அல்லாஹ் இறைவன் வைத்து விடுவான் என்று சொன்னால் இந்த அழைப்பு பணி எவ்வளவு அவசியம் வாய்ந்தது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒவ்வொரு சகோதரரும் புரிந்து அந்த பிரச்சார பணியை கையில் எடுத்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் புறத்திலே அந்த உம்மத்தே முகமதியா என்று ஒரு சிறப்பு இருக்குது அல்லவா, சிறந்த சமுதாயம் என்ற அந்தஸ்து இருக்குது அல்லவா, நபிமார்களுக்கு மாத்திரம் கிடைத்த அந்த பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட அந்த பிரச்சார பணியை செய்து நாமும் அந்த சிறந்த சமுதாயத்தில் இணையக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் அவரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தற்போதைய காலத்திலே சமகாலத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹபீபி என்ற திரைப்படத்தை எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாக சில பேரும் பல மார்க்க அறிஞர்கள் என்று நாம் பார்த்து வந்தவர்களும் ஏகத்துவ பிரச்சாரங்களும் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி அவர்களை செல்ல வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உலகத்தில் பொதுவாகவே ஒரு விஷயம் ஹலால் ஹராம் என்று தீர்மானிப்பதற்கு பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு அந்த அறிவை வழங்கியிருக்கிறான். அதுக்குள்ள சட்டத்திட்டங்களை இறைவன் சொல்லி தந்திருக்கிறான். முதல்ல இந்த சினிமா என்பதே தேவையில்லை, தேவையற்ற ஒரு வீணான ஒரு காரியம் என்பதை எதிலிருந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஒரு கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மூசா நபியோட வரலாற்றையோ அல்லது சமகாலத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு விஷயத்தையோ படமாக ஆக்கி பாருங்கள் எப்படி நடந்திருக்கிறது என்பதை காட்சிப்படுத்துகிற பொழுது அது உண்மையா கற்பனையா? படத்தில் நடிக்கிறவர்கள் யார்? பிரச்சனையில் உண்மையிலே சம்மந்தப்பட்டவர் நடிக்கிறார்கள், நடிக்கலை. பிரச்சனையில் அந்த காலத்தில் உள்ள அப்புறம் அந்த பெண்கள் அவங்க நடிக்கிறாங்க, நடிக்கலை. அதே மாதிரி பாதிப்பு ஏற்பட எல்லாமே கற்பனை தானே. உண்மையை தழுவியே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி என்று போட்டாலுமே அது கற்பனையாக. அப்போ கற்பனை என்பதுக்கு இஸ்லாம் என்பது உண்மை, இஸ்லாம் என்பது சத்தியம், அதுக்கு நேர் ஆப்போசிட் கற்பனை. அப்போ அது நமக்கு தேவையே இல்லையே. கருத்து நல்ல கருத்தாக இருக்குது, நல்ல மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு மீடியா, அந்த மீடியா மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அதனால் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா மதுவில் நன்மை இருக்குதா இல்லையா? சாராயத்தில் நன்மை இருக்கிறது, சூதாட்டத்தில் நன்மை இருக்கிறது, ரெண்டுலையுமே நன்மை இருக்குது. நன்மையை விட தீமை தான் அதிகம். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், இருவரிலுமே சில நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் தான் அதிகம். ஏன்? சாராயம் குடிக்கும் போது என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய உடல் வலியெல்லாம் போயிடுது, அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுது, ரொம்ப வேலை பார்த்துட்டு வரவனுக்கு அது நன்மை கொடுக்குது. ஆனால் அவனுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்யுது, தவறான சிந்தனையை தூண்டுகிறது. அப்போ பல விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ சாராயம் மது ஏற்படுத்தக்கூடிய அவலங்களை பார்க்குறோம். அப்போ தீமை அதிகம், நன்மையும் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவனுக்கு லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்துருச்சுன்னு சொன்னால் ஜாக்பாட் நன்மை தானே. ஆனால் பல ஆயிரம் மக்களுக்கு அதை நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ சூதாட்டத்திலும் அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு சைத்தான் உங்கள் மத்தியிலே பகைமையே ஏற்படுத்த விரும்புகிறான். அதிலே நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் தான் அதிகம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அந்த அடிப்படையை கொண்டு பொருத்தி பார்த்தால் சினிமாவால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருப்பது போல் தெரிந்தாலும் அதில் தீமை தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் சினிமாங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அந்த அந்த சினிமாங்கிற டெஃபினிஷன் பார்த்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் ஆண்கள் பெண்கள் கலப்பு இசை இதையெல்லாம் கொண்டு வந்தால் தான் சினிமா, இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி வேறு கிரேடுக்கு போயிடும். மீடியாங்கிறது மீடியாவில் ஒரு அங்கம் தான் சினிமாவை தவிர ஒட்டுமொத்த மீடியாவும் சினிமா கிடையாது. அப்போ மீடியாவை நம்ம பயன்படுத்துகிறோம். மீடியா ஹராம் என்று சொல்லலையே. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பிரச்சாரம் செய்வது, பயான் வீடியோக்களை அப்லோட் பண்ணுவது, மார்க்கத்தின் அடிப்படையில் விவாதங்களை அந்த நியூஸ் மேடைகளில் சென்று புரிவது, இதெல்லாம் நாம் தடை என்று சொல்லலையே. மீடியாவை பயன்படுத்தலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படி தான் ரேடியோ ஹராம்னு சொன்னீங்க, இப்போ ஹலாலுங்கிறீங்க, டிவி வந்தோன்னா ஹராம்னு சொன்னீங்க, இப்போ அதே ஹலாலாக பயன்படுத்துங்கிறீங்க. அதே மாதிரி தான் சினிமாவுக்கு வரமாட்டோம். சினிமா என்பது அப்படிப்பட்ட நிலைக்கு வரவே வராது. வேறு டாக்குமெண்ட்ரியாக அதுவும் எதுக்கு தேவை? அதை போய் செஞ்சு நாடகத்தின் வழியாக, டாக்குமெண்ட்ரிகளின் வழியாக, மூவிகளின் வழியாக எதுக்கு மார்க்கத்தை சொல்லணும்? அப்படித்தான் மார்க்கம். இந்த சினிமா எத்தனை வருஷமா? 60 வருஷமா இருக்குமா? ஒரு 100 ஆண்டு காலம் இருக்குமா? இந்த 100 ஆண்டு காலம் சினிமா செய்த புரட்சியை அதனால மார்க்கம் பரவுனது அதிகம். பரவுன்னு சொல்றாங்களே, அதை விட 1400 ஆண்டுகளுக்கு என்ன மீடியா இருந்துச்சு? இதை கொண்டு மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாம் முன்னோர்கள் எல்லாம் மற்ற மாற்று மதத்திலிருந்து வந்தவர்கள், நம்ம யாருமே டைரக்டா அங்கிருந்து அரபு தேசத்திலிருந்து பிறக்க வரவில்லையே. அப்போ எப்படி மார்க்கம் வந்தது? மார்க்கம் வந்ததுக்கான அடிப்படை, நீங்கள் நிழல் உலகில் மார்க்கத்தை நல்லது கருத்தை சொல்வதாக சொல்லி நடித்து அதை படமாக்கி வெளியிடுவதை விட நிஜ வாழ்க்கையிலே அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அதுதான் இஸ்லாத்தை வளர்க்கும். ஃபேக்டா தானே? நிழலா நடிச்சு அது இஸ்லாத்தை வளர்க்குமா? பார்த்து நல்ல கருத்துன்னு சொல்லுவான், 2 நாள் தாக்கம் இருக்கும், 3ஆம் நாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். எத்தனை பேர் மாறிட்டான்? எத்தனை பேர் இஸ்லாத்தை பார்த்து படத்தை பார்த்து நான் இஸ்லாத்தை முஸ்லீமா மாறிட்டேன்? எத்தனை பேர் இருப்பார்கள்? அப்போ இத்தனை ஆண்டு காலம் முஸ்லீமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளிலே எந்த நாடிலே இந்த சினிமா தூக்கி பிடிக்கப்படுகிறதோ அந்த நாடுகளிலே, ஸ்பெயினிலே, பிரான்சிலே, எல்லா இடத்துலையும் பாருங்க, எங்க சினிமா நமக்கு எதிராக பிரச்சனை, அங்கே தான் இஸ்லாம் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.
மீடியா வச்சு அங்கே படத்தை முஸ்லீமுக்கு ஆதரவான படத்திறத்தை எவனும் வளர்க்கலையே, அது படத்தின் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அப்போ இந்த அடிப்படை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து தௌஹீதின் பெயரால் இருக்கக்கூடிய ஆலிம்களை இதற்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு அவலநிலையை நோக்கி. கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ஹலாலான மூவி எடுங்கிற. ஹலாலான மூவினா என்ன? ஹலாலான மூவி இசை இருக்காது, ஆண்கள் பெண்கள் கலப்பு இருக்காது. எவன் பாப்பா படத்தை? படம்னா என்ன? என்டர்டைன்மெண்ட்டில் நீ இசை இல்லை, ஆண்கள் பெண்களுடைய கலப்பு இல்லை, ஆடல் பாடல்கள் இல்லை, நடனம். எவன் கேட்பான் பாப்பா? எவன் போய் படத்தை பார்ப்பான்? தேட்டர் ரிலீஸ் பண்ணா எவன் ரிலீஸ் பண்ணா? முதல்ல எந்த தேட்டர் உரிமையாளர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறன்னு வரும்? எவனும் வரப்போகிறது கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க, உண்மையை மீது நாங்கள் பொய்யின் மீது உண்மையை வீசுகிறோம். அது அந்த பொய்யை சுக்குநூறாக்கி வருது. குர்ஆன் வசனத்தை எல்லாம் அதற்கு ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய ஆலிம்களை எல்லாம் பார்க்கிறோம். அதாவது சாராயத்தின் ஊடாக ஒருவர் இஸ்லாமியர்கள் தீவிரவாதின்னு ஒரு ஸ்டிக்கர் அடித்து சாராய பாட்டில் ஒட்டி ஃபுல்லாக பரப்பிட்டான். அப்போ வச்சுக்கிடுவோம். அப்போ எல்லாம் படிக்கிறவங்க ஃபுல்லாக சாராயம் குடிக்கும்போது இஸ்லாம் தீவிரவாதிகள் குடிக்கிறான் அப்படின்னு சாராயத்தின் மூலமாக ஒருத்தன் இஸ்லாத்தை அவமதியை செஞ்சிடறான். அப்போ பொய்யின் மீது நாங்கள் உண்மையை வீச போகிறோம். சாராயத்தில் இஸ்லாம் என்றால் தூய்மையான மார்க்கம், பிறர் அநியாயமான முறையில் கொல்லக்கூடாது அப்படின்னு பிரிண்ட் அடித்து குர்ஆன் வசனத்தை பிடிச்சி சாராயத்துக்கு நாங்கள் விற்கிறோன்னு சொன்னால், அதே அவன் என்ன செய்கிறானோ அதே பணியில் நாங்களும் பிரச்சாரம் செய்கிறோன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோமா? மடமையான வாதம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோமா? அது என்ன சத்தியத்தை இப்படியெல்லாம் இது ஏகத்துவ ஆலிம்கள் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு மனவேதனைக்குரியது. இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறான். மூவி சினிமாங்கிற மோகத்திலிருந்து அதிலிருந்து வெளிவந்திருக்க ஒரு இளைஞர் பட்டாளத்தை மீண்டும் சினிமாவின் பக்கம் தூண்டக்கூடிய செயல்களை செய்கிறார்கள். இதை தடுக்கக்கூடிய பிரச்சனை. வல்தக்கும் மின்கும் உம்மத்தின் யதுஊன இலல் கைர் வ யஹ்முரூன பில் மஅ்ரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு மத்தியிலே நன்மைகளை ஏவி நல்லதின் பக்கம் மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று இறைவன் சொல்கிறானே. அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த மாதிரியான மடமையான கருத்துக்களை எதிர்த்து இதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய பணியினை செய்வோம். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொல்கிறானே. அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.